ஸோ 6ஆம் இடத்தில் குரு யாருக்கெல்லாம் போய் மறைஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பல முறை முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காகவோ இல்லை நல்ல ப்ரைவேட் செக்டாரில் போய் வேலை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னாலோ ஒரு முறையிலையோ இல்லை 2-3 முறையிலையோலாம் வெற்றி கிடைக்காது. பல முறை போராடித்தான் அந்த வெற்றியை. ஸோ ராசியிலேயே ராகு பகவான். ஸோ எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுதும் அந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பல முறை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பல முறை அனலைஸ் பண்ண பிறகு தான் ஒரு முடிவுக்கே வர வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மனக்கசப்புகள் கருத்து வேற்றுமை வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி ரிசல்ட் தான் இந்த ஜூலை மாதம். ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கும்பம். ஸோ கும்ப ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசியிலேயே ராகுவும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5இல் சூரியன் புதனும், ராசிக்கு 6இல் குருவும், ராசிக்கு 7ல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த கோச்சாரம் இருக்கு. ஸோ பொதுவாக ஜனன ஜாதகத்துல யாருக்கு ஒருத்தருக்கு ராசிக்கு 6ல் குரு பகவான் இருந்தாங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி, இதையும் குறிக்கும். 6ஆம் இடமுமே முயற்சிக்கு நம்ம பார்ப்போம். ஸோ 6ஆம் இடத்தில் குரு யாருக்கெல்லாம் போய் மறைஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பல முறை முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காகவோ இல்லை நல்ல ப்ரைவேட் செக்டாரில் போய் வேலை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னாலோ ஒரு முறையிலையோ இல்லை 2-3 முறையிலையோலாம் வெற்றி கிடைக்காது. பல முறை போராடித்தான் அந்த வெற்றியை பெற வேண்டியது இருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு பல முறை போராட வேண்டியது இருக்கும், பல முறை முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ முயற்சி தேவைப்படும் மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. ஸோ ராசியிலேயே ராகு பகவான். ஸோ எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுதும் அந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பல முறை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பல முறை அனலைஸ் பண்ண பிறகு தான் ஒரு முடிவுக்கே வர வேண்டியது இருக்குங்க. குரு 6ஆம் இடத்துல இருந்துட்டாலே எதிர்நீச்சல் போட்டுத்தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோட இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு மனக்கசப்புகள் கருத்து வேற்றுமை வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா எதுவுமே பேசாம சரின்னு விட்டு கொடுக்கும் பொழுது வாழ்க்கையும் இனிப்பாக இருக்குங்க. ஸோ காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ரிசல்ட் தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கொஞ்சம் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்சியஸா பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து காதல் முறிவை கொடுக்கும். அதே போல திருமண விஷயத்திலையும் கொஞ்சம் அதிகமா எக்ஸஸா ஏதாவது பேசிட்டீங்கன்னா அந்த திருமணம் முறிவில் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுங்க. ஸோ திருமணம் காதல் இது எல்லாமே இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். கணவன் மனைவிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் பொழுதுனைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்தில் ஒற்றுமையை சீர்குலையாமல் பார்த்துக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு இடம், படித்ததற்கேற்ற வேலை, ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டு, ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து படித்து எழுதியிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அதற்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணும் பொழுது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகலாங்க. ஸோ செய்யக்கூடிய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதற்குண்டான வெற்றி வெகுமானம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு, வேண்டிய இடத்துல அவங்க கேட்ட இடத்துல கல்விகள் அவங்களுக்கு விருப்பமானபடி அமைகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நெகட்டிவாகத்தான் இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பராசிக்கார நேயர்களுக்கு சுமாரான மாதமாகத்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.